வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். இறை சாதனை மார்க்க இருபால் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்கள். வேதம் வேதாத்திரியை சிந்திக்கலாம். அன்பர்களே, இப்போ நம்முடைய அனைத்து விளக்கங்களும் சிந்தனையை தூண்டக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக அமைந்து கொண்டிருக்கு. இப்போ நாம எந்த அளவுல எதை பற்றி சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் நம்ம சாதாரணமா பார்க்கலாம். நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளணும். அதை அடைவதற்கு எப்படி திட்டம் தீட்டுவது, செயல் புரிவது என்பதையும் சிந்தித்து முடிவெடுக்கணும். அந்த வகையில பார்த்தோம் சொன்னா, முதல்ல நமக்கு என்ன வேண்டி இருக்கு? வாழ்க்கையில எல்லாருக்கும் சிக்கல்கள் தொடர்ந்து அப்பப்போ வந்துட்டு இருக்கு. பிரச்சனைகள் என்று சொல்லி அந்த பிரச்சனைகள் நம்ம மனசுக்கு சங்கடத்தையும் சில நேரத்துல உடலுக்கு நோயையும் கொடுப்பதை பார்க்கிறோம். ஆக இந்த லௌகீக வாழ்வில், இல்லற வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து எவ்வாறு விடுபடுவது? முதல்ல நாம சிந்திக்க வேண்டியது துன்பங்களிலிருந்து எவ்வாறு விடுபடுவது. அதை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தெரியும். அப்ப அது விடுபடுவதற்குரிய முயற்சியை செயலை நீங்கள் செய்யணும். முதல் கட்டமா. பிறகு சரி, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை போக்க முயன்று போக்கிக் கொண்டே இருக்கிறோம். இனி பிரச்சனை வராதா அப்படின்னா, வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை வந்து கொண்டேதான் இருக்கும். அப்ப அந்த நம்முடைய செயலினால பிரச்சனை வராம பார்த்துக்கணும். சமுதாய பிரச்சனை இப்ப பாருங்க, பாகிஸ்தான் இந்தியா ஒரு பிரச்சனை. அப்ப அந்த எல்லை ஓரத்தில் இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு தொல்லையாக இருக்கும். இது ஒரு சமுதாய பிரச்சனை. அதுபோல இயற்கை சீற்றங்கள், திடீர்னு பூகம்பம், சுனாமி, புயல், இப்படி சில பல துன்பங்களை மனிதன் சந்திக்கணும். அப்ப 3 விதத்துல நாம பிரச்சனை உருவாக்கி கொள்வது, சமுதாயத்தினால பிரச்சனை ஏற்படுவது, இயற்கையினாலையும் பிரச்சனை ஏற்படும். அப்ப பிரச்சனைகளால நாம சூழப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து, இங்க நாம இந்த மாதிரி வர சமயத்துல எப்படி இந்த பிரச்சனை அதனால ஒரு பாதிப்பு இல்லாம நல்லா கவனிக்கணும். பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையினால பாதிப்படையாம வாழ்வதற்கு என்ன வழி? அதுதான் ஞானம். பிரச்சனை வரும், மழை பெய்யும், எப்படி நனையாம போறதுன்னு கேட்டீங்கன்னா கொடை பிடிக்கணும். அப்போ கொஞ்சம் சிந்திச்சோன்னு சொன்னா, பிரச்சனையினால் வரக்கூடிய பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத நாம சிந்திக்க வேண்டியிருக்கு. அப்போ இது நாம இல்லை, வேத காலத்திலிருந்து வேதம் எழுதியவர்களும், அது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பா இருந்தாலும் அப்பவும் மனிதன் துன்பப்பட்டுதான் செய்யலாம். எப்போ? ஆதிகாலம் தொட்டு, கற்காலம் தொட்டு மனிதன் சந்திக்காத பிரச்சனைகளே இல்லை. கற்காலத்துல ஒண்ணும் இல்லை, ஆடை கூட இல்லை. ஆனா இன்னைக்கு எல்லாம் இருக்கு. நல்லா கவனிக்கணும். எல்லா வசதிகளும் இருக்கு இல்லையா? எல்லாம் இருக்கு. பொருளாதாரத்துல உயர்ந்திருக்கு உலகம். அரசியல்ல எவ்வளவோ மாற்றங்கள், முன்னேற்றங்கள் நடந்திருக்கு. இப்போ முடியாட்சி இல்லை, குடியாட்சி. அது மாதிரி பொழுதுபோறதுக்கு நிறைய அம்சங்கள். முன்னாடிதான் தெருக்கூத்து, இப்போ கையில செல்போன்லயே பொழுது போகுது. அப்புறம் விஞ்ஞானம், அபரீதமான விஞ்ஞான வளர்ச்சி. இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வரைக்கும் வந்தாச்சு.
அது மாதிரி ஆன்மீகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனையோ மதங்கள் காலங்காலமா தோன்றி நிறைய போதனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கு. அப்போ எல்லாம் இருக்கு, ஆனாலும் துன்பப்படுறோம். அதை கவனிக்கணும். ஆதி காலத்தில் மனிதன் ஆனாலும் பிரச்சனை வருது, துன்பப்படுறதுன்னு செய்யறோம். அப்ப ஏதோ ஒண்ணு, ஒரு உண்மை நமக்கு இன்னும் கைவல்யம் ஆகல, நம்ம கைவசம் ஆகல. அது என்ன உண்மை என்று பார்க்கிற போது அது அந்த ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேதத்துல அதை விளக்கியிருக்காங்க. துன்பத்திலிருந்து விடுபட்டு துன்பம் வந்தாலும் துன்பப்படாம வாழ்கின்ற ஒரு அறிவை கொடுத்தது வேதம். அதே கருத்தை இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு. ஏன்னா இன்றைய காலகட்டங்கிறது விஞ்ஞான காலம் இல்லையா? இந்த காலகட்டத்துல எப்படி மனுஷனுக்கு புரிய வச்சு என்ன புரிய வைக்க போறோம்? பிரச்சனை வரும், அது ஒண்ண பாதிக்க கூடாது. அதனுடைய ஒரு தெளிவான அறிவு, அதான் ஞானம். ஞானம் என்றால் தெளிந்த நல்ல அறிவு. அறிவுல தெளிவா இருந்தா எந்த பிரச்சனை வந்தாலும் அது நம்ம பாதிக்காம அதுல இருந்து விடுபட முடியும். அப்ப இதனுடைய மூல ரகசியம் என்ன அப்படின்னு பார்க்கிற போது நம்ம சாதாரணமா பார்ப்போம். இந்த பூமியில மனிதனை தவிர மற்ற ஜீவன்கள், விலங்குகள், தாவரம் உட்பட அவைகள்லாம் உண்மையிலேயே துன்பப்படுதான்னு பாருங்க. காட்டுலதான் எல்லா விலங்கும் வாழுது, மழை பெய்யுது, இயற்கை சீற்றங்கள்லாம் வருது. ஆனா எந்த யானையாவது புலியாவது அதுக்கு சளி பிடிச்சது, கேன்சர் வந்தது சொல்ல முடியுமா? இல்ல. அதனுடைய ஆயுள் காலம் முழுவதும் நோயின்றி வாழ்ந்து துன்பப்படாம மடி. அது போல வானத்துல பார்க்கிறோம் எத்தனை தோற்றங்கள், நட்சத்திரங்கள், சூரியன்கள், அத்தனையும் சீராக இயங்கிக் கொண்டே இருக்கு. பஞ்சபூதங்களுடைய இயக்கம், அண்ட சராசரங்களுடைய இயக்கம், ஐந்திரு வரைக்கும் உள்ள விலங்குகளின் இயக்கம், எதுலையும் எந்த குறையும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆறாவது அறிவு படைத்த மனிதனுக்கு மட்டும் ஏன் அவன் ஏன் துன்பப்படும்? ஆனா ஆறு அறிவு. அப்போ ஏதோ ஒரு உண்மை கிடைக்கிற, அல்லது மனுஷன் மயக்கத்துல இருக்கான். ரெண்டு, ஒண்ணு அறியாமை. முக்கியமா சொன்னா அறியாமை. அறியாமையின் காரணமா அவன் ஒரு மயக்கத்துல தேவை இல்லாததெல்லாம் தேவை என்று கருதுகிறான். இல்லற வாழ்விற்கு எது தேவை, குறைந்தபட்ச தேவை எது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதோடு நின்று கொண்டா பரவாயில்ல. ஆனா உண்மையில் தேவை இல்லாததெல்லாம் தேவை என்று கருதி, அதான் மயக்கம், மாயா. அதை தேடுவதிலேயே முயன்றான் பாருங்க. அந்த தேடலும், தேடி பெறுதலும், பெற்றதை குவித்தலும், அதாவது சேகரித்தலும், அதை கட்டி காத்தலும் என்கிற ஒரு வாழ்க்கை முறையில தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு காரணம் தான் துன்பத்துக்கு. தன்னுடைய குறைந்தபட்ச தேவை என்ன? உயிர் வாழ்வதற்கு தெரியும் உங்களுக்கு. அடிப்படை தேவைகள் உணவு, உடை, இருப்பிடம். சரி, இன்னும் கொஞ்சம் லிபரலா பார்த்தோம்னு சொன்னா அடிப்படை வசதிகள். வீட்டுல மின் சாதனங்கள் கட்டாயம் வேணும், மின்சாரமும் வேணும், மின் சாதனங்கள் வேணும். பொழுதுபோக்கு அம்சங்கள், தொலைக்காட்சி, ஒரு சின்ன செல்போன், அப்புறம் வேக வாகன வசதி, குறைந்தபட்சம் ஒரு 2 வீலர். உணவு இருந்தாச்சுன்னா மனுஷன் வாழலாம். ஆனா இதோடு நின்று கொண்டோமா? இல்லை. ஏன்னா இன்னைக்கு சந்தையில விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்னால நிறைய பொருட்கள் தினசரி வந்து புதுசு புதுசா குவியுது. அப்படி வரக்கூடிய அனைத்துமே எனக்கு வேணும், ஏன் வேணும்னு கேட்கறது இல்லை, வேணும் மட்டுமா? என்னுடைய அடுத்த எத்தனையோ சந்தைகளுக்கு நான் நிறைய சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மயக்கம்
பொதுவா எல்லா மனுஷன்ட்டையும் இருக்கு, உங்கள்கிட்டயும் இருக்கு. இருக்கான்னு பாருங்க. இதுல இருந்து இந்த மயக்கத்திலிருந்து விடுபட்டு மிக தெளிவா உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், வீட்டுல எல்லா விதமான சொன்ன வித்தியாதிகளும் இருக்குமானா உண்மையில அதுக்கு மேல எதுவுமே தேவையில்லை. பிள்ளைகளுக்கு நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அது மிகப்பெரிய தப்பும் கூட. இதான் அறியாம. சரி, இருந்தாலும் இந்த மனசு கேட்கதான் என்ன? உங்களுக்கு நீங்க தெளிவா எல்லாம் புரிஞ்சுக்குவீங்க. ஆனா உங்க மனசு கேட்காது. அறிவு புரிந்து கொண்டு ஆமா இதுக்கு மேல தேவையில்லை. ஆனா மனசோ விடாது. அது மீண்டும் செஞ்சதையே செய்யும். அப்ப இங்கதான் வேதாத்திரிய கருத்துக்களுடைய சாராம்சம் என்னான்னு நீங்க புரிந்துக்கணும். அதற்கு இயற்கை பற்றிய குறைந்தபட்ச அறிவு நமக்கு வேணும். முக்கியமா இப்போ வேதம்னு சொன்னாலும் சரி, வேதாத்திரியம் சொன்னாலும் சரி, அது எதை விளக்குதுன்னா தோற்ற ரகசியத்தை. இந்த பிரபஞ்சம் எவ்வாறு தோன்றிட்டு, ஜீவ இனம் எவ்வாறு தோன்றிட்டு, எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கு, அந்த இயக்கத்தினால என்னென்ன விளைவுகளை கொடுத்து கொண்டிருக்கு. 3 விஷயம் சொல்லுது: தோற்றம், இயக்கம், விளைவு. இந்த 3 பற்றி ஓரளவுக்கு நாம புரிஞ்சுக்கிட்டோம் சொன்னா நீங்கள் உண்மையை கண்டுபிடிப்பீங்க. எவ்வாறு தோன்றிட்டு, தானாக தோன்றிட்டு, யாரும் இதை படைக்கல. இறைவன் என்ற ஒரு படைப்பாளி நம்முடைய ஞான மார்க்க தத்துவத்துல இல்லை. நல்லா புரிந்துக்கணும். There is no creator. படைப்பதற்கு படைப்பாளி என்ற ஒரு இறைவன் இல்லை. நோ கிரியேட்டர், பட் கிரியேஷன் இஸ். ஆனா படைப்பு நிகழ்கிறது. படைப்பாளி இல்லாம படைப்பு நிகழ்கிறது. இதை என்ன சொல்றோம்? சுயம்புன்னு சொல்றோம். சுயம்பு லிங்கம்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்தில். லிங்கம்னா தோற்றம், சுயம்புனா தோற்றங்கள் தானாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று சைவ சித்தாந்தம் ஒப்புக்கொள்ளுது. மகிழ்ச்சி அந்த விஞ்ஞானத்துல என்ன சொல்றாரு? இயல்பு ஊக்கம். அணு தோன்றுவதற்கும், பஞ்சபூதங்கள் தோன்றுவதற்கும், மொத்தத்துல பிரபஞ்சம் தோன்றுவதற்கும், தொடர்ந்து ஜீவனங்கள் தோன்றுவதற்கும் என்னென்ன வேணுமோ, எப்படி தோன்றணுமோ அதெல்லாம் தானாக. தானாக என்கிற வார்த்தையை நீங்க பிடிச்சுக்கிடணும். சுயம்பா தானான்னு. அப்போ இந்த கருத்தை நீங்க வலுவா வச்சுக்கிடுங்க. எல்லாமே தானாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி வேணும்னா அது தானாக நடக்குமா? நாம மகிழ்ச்சிக்கு வேண்டி ஏதாவது செய்யணும். நல்லா கவனிக்கணும். நான் நிறைய விஞ்ஞான ரீதியா மகிழ்ச்சி அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கலாம் சொல்லி உங்களை குழப்பது. நேரடியா அந்த பாயிண்ட்டுக்கு வர இயற்கை பார்க்கிறோம். ஒரு உதாரணம் நான் அடிக்கடி சொல்வேன் எங்க மக்கள்கிட்ட. தென்னை மரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு, தென்னை மரம் கழிவு நீரை உள்வாங்கி இளநீரையும் தேங்காயும் கொடுக்குது. தென்னை மரம் என்பது ஒரு தோற்றம். அங்க என்ன இயக்கம்? கழிவு நீரை உறிஞ்சி எடுக்குது. ஏதோ ஒரு ப்ராசஸ் இயக்கம் நடக்குது, ரசாயன மாற்றம் நடக்குது. விளைவு என்ன? இளநீரும் தேங்காய். இதான் மகிழ்ச்சி. அது என்ன கொடுக்குது? மகிழ்ச்சியே கொடுக்குது. இளநீர் ஒரு மகிழ்ச்சி, தேங்காய் ஒரு மகிழ்ச்சி கொடுக்குது இல்லை? அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் இந்த உடல் என்ற தோற்றம் வந்திருக்கு. அதுல மனம் என்ற இயக்கம் இருக்கு. விளைவு என்னவாக இருக்கணும்? அந்த இளநீர் மாதிரி இனிமையா இருக்கணும் இல்லையா? ஆனா இல்லையே. வெறுப்பும் கசப்பும் பகையும் போட்டியும் எல்லாத்தையும் இருக்கு. அப்ப மனித மனதில் என்ன கோளாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்னை மரம் கழிவு நீரை இளநீரா கொடுப்பதற்கு அது ஒண்ணுமே செய்யணும். நல்லா கவனிக்கணும். அந்த தென்னை மரம் ஒண்ணுமே செய்யல. ஏதோ ஒரு இயற்கையினுடைய நிகழ்வு அங்க நடக்கும். ஏதோ சம் நேச்சுரல் ப்ராசஸ் நடந்துட்டு, ஒரு ப்ராசஸ். தென்னை மரம் என்ன பண்ணுதுன்னா சும்மா இருக்கு. அது மாதிரி யானை எடுத்துக்கிடுங்க, எந்த விலங்கும் எடுத்துக்கிடுங்க, ஒரு தோட்டம் எல்லாம் இயங்குது, தன் உணவை தேடு, சாப்பிடும். அப்புறம் என்ன பண்ணுது? சும்மா இருக்கு.
சொல்லக்கூடிய நல்ல கவனிக்கணும். அனைத்து தோற்றங்களும் தானாக தோன்றி, பூமி தானா தோன்றிட்டு தானா இயங்குது, சுழலுது, ஓடுது சீராக. அப்ப என்ன ஒரு அடிப்படை விதி என்றால், நியதி என்றால் தானாக நிகழும். இதுக்கு பேரு இயல்பு ஊக்கம். அப்போ நம்முடைய மகிழ்ச்சிக்கு எது நடக்கணுமோ அது தானாக நடக்கும். அப்ப நம்ம மகிழ்ச்சிக்காக ஒண்ணும் செய்யாண்டாம். நம்ம மகிழ்ச்சிக்காக என்ன செய்தோம்? பெரிய வீடு கட்டணும், திருமணம் பண்ணிக்கிட்டோம், கார் வாங்கிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். மகிழ்ச்சி கிடைச்சதோ? கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. கிடைச்சது கைவிட்டு போயிட்டு இருக்கு. எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் மனைவி கணவன் உறவு மகிழ்ச்சியா இருக்கு. எத்தனை நாள்? 24 மணி நேரம் மகிழ்ச்சியா இருக்கோமா? இல்லை. அப்போ மகிழ்ச்சி தரும் என்று நாம தேடி பெறுவதெல்லாம் உண்மையிலே மகிழ்ச்சிக்காக அல்ல, நம்முடைய உடல் துன்பத்தை போக்குவதற்காக மட்டும்ங்கிறத புரிந்து கொள்ளும். நல்ல கவனிங்க. மகிழ்ச்சி தானாதான் வரும். அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? இந்த உடலுக்குன்னு இயல்பாக சில பல துன்பங்கள் உண்டு. பசி, தாகம், குளிர், உஷ்ணம், உடல் கழிவுப் பொருட்களின் உந்து வேகம். நீங்க படிச்சிருப்பீங்க. உடலுக்குன்னு சில துன்பம். இந்த துன்பத்தை போக்குவதற்கு உணவு வேணும், நீர் வேணும், உடை வேணும், ஆண் பெண் நட்பு என்கிற இல்லறம். சரி, இன்றைய கால சூழலுக்கு ஏற்றவாறு சில அடிப்படை வசதிகள் வேணும். அதே நான் சொன்னேன், மின் சாதனங்கள் இருக்கு. இதெல்லாம் எதற்கு? மகிழ்ச்சிக்கு அல்ல. மின் சாதனங்களும் இப்போ சமையல் கட்டுல மிக்சி வச்சிருக்கீங்கன்னா அது மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு இல்லை. நீங்க உடலால் உழைச்சி கஷ்டப்படுறது இல்லாம ஒரு சௌகரியம் என்று சொல்லுங்க. பழைய காலத்துல விறகடுப்பு, மண்பானை இல்லையா, அம்மிக்கல்லு, ஆட்டாங்கல்லு, எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு என் மனைவி அப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ துன்பப்படாம வாழ்வதற்குத்தான் மின்சாதனை தவிர அதை கொண்டு மகிழ்ச்சியா இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. இப்ப ஏசி பெட்ரோல், கோடை காலம், சௌகரியமா சுகமா தூங்கலாம், அவ்வளவு சௌகரியமா தூங்கலாம். ஆனா ஏசி மகிழ்ச்சியை தரும்னு சொல்ல முடியாது. உதாரணம், கணவன் மனைவி 2 பேரு, ஏதோ அவங்களுக்குள்ள பிரச்சனை, ஏசி பெட்ரோல்ல தான் இருக்காங்க. அந்த பிரச்சனையினால அவங்க வாக்குவாதம் ஆகி உடல்ல சூடாயிடும், கம்ஃபர்ட் இல்லை. இது ஒரு அடிப்படை உண்மை. நான் அடிக்கடி திருப்பி திருப்பி இதை சொல்லுவதை நீங்க புரியணும். புரிஞ்சா போறாது, அதை கையாளணும். என்ன புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ? இந்த உலகத்துல இருந்து நமக்கு என்ன வேணும்னா உடல் துன்பத்தை போக்குவதற்கும் சில பல அடிப்படை சௌகரியத்துக்கும் என்னென்ன வேணுமோ அவ்வளவு. அப்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஒண்ணுமே வேண்டாம், சும்மா இருக்க கத்துக்கலாம். தென்னை மரம் மாறி யானைய, சிங்கத்தை எடுங்க. பசி ஆறிடுச்சுன்னா அது பேசாம கண்ணை மூடி பூனைக்குட்டி மாதிரி படுத்துக்கிடணும், யாரையும் ஒன்றும் செய்யாது. ஆமாங்க, மனிதன் தான் பசியாறிய பிறகு நிறைய வஞ்சகம் செய்வோம். கற்பனை, அது வேணும் இது வேணும்னு கற்பனையினால, அறியாமையினால தப்பாக புரிந்து கொண்டு தேவையில்லாம தேடிக்கொண்டிருக்கிறான் பாருங்க. அப்படி தேடும் போது அவனுக்கு தடை ஏற்படுமானால் யார் தடுக்கிறாங்களோ அவனை கொலை கூட செய்யும். இப்ப நம்ம என்ன அறிந்து கொள்ளணும்? குறிப்பா நீங்க யோகம் பயிலக்கூடியவர்கள், ஆன்மீகத்தில் மேன்மை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள், இறை உணர்வு பெறணும், தன் உணர்வு பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்க, நான் உங்களுக்கு உன்னை சொல்லுவேன், கட்டாயமா திடமா உங்களுடைய தேவைகளை தீர்மானித்து, இன்னைக்கே நீங்க தீர்மானிக்கலாம். உங்க எல்லாத்திட்டையும் உடல் துன்பத்தை போக்க சௌரியமா இருக்க என்னென்ன வேணுமோ எல்லாம் இருக்கு, இது போதும். எனஃப் இஸ் எனஃப். போதுங்கிற ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா அது போதும். அப்போ நீங்க தேட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் இயல்பான இருக்கும். இதுல என்ன மகிழ்ச்சி, இன்னொரு கருத்து வேதத்துல சொல்றாரு. நான் சொல்ல சாரம், இயற்கை தத்துவத்துல ஒரு சாரம், எல்லாம் தானா நடக்கும். அதை மீறி நீ எதாவது செய்தா செயலுக்கேற்ற விளைவு வரும். இப்ப நம்ம வாழ்க்கையில ஏன் துன்பப்படுறோம்?
செயல், செயலால் வரக்கூடிய விளைவு என்ன செயல்? தேவையற்ற செயல். கற்பனையா நிறைய கோடி கோடியா லட்சமா சம்பாதிக்கிறோம்னு காலங்காலமா சொன்னாங்களா? தேவைன்னு நினைச்சோமா? இல்ல. செய்யறோம், விளைவு வரும். பணம் சம்பாதிச்சிட்டோம். ஆனா கூடவே வரக்கூடிய விளைவுகள் என்ன? சிந்திக்கும். அப்ப இயற்கையினுடைய அடிப்படை விதியில ஒண்ணும் செயலுக்கு விளைவு உண்டு. நீ அப்ப என்ன விளைவு உனக்கு வேணுமோ அந்த செயலை செய்யணும். என்ன விளைவு வேணும்? சாப்பிடணும், ட்ரெஸ் வேணும், வீடு வேணும், அப்புறம் நான் சொன்ன மின்சாதனங்கள், வேக வாகன வசதிகள்லாம் வேணும். அதுக்கு ஏற்றவாறு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு செய்தா போதும். இல்ல சார், பையனை நான் அவன் கொஞ்சம் அவனுக்கு சொத்து வாசி எடுத்து வைக்கணும், என் பிள்ளைக்கு நான் நிறைய டவுரி கொடுக்கணும், இது மயக்கம். இங்கதான் சொல்றேன், வேண்டாம். ஒரு புதிய வாழ்க்கையை நீங்க வாழணும். அடிப்படை தேவைகளையும் அடிப்படை சௌகரியம் இருக்கா போதும். அப்ப நான் என்ன சார் செய்யணும்? ஒண்ணு செய்யாமல் அமைதியா இருப்பதற்குரிய யுக்திகளை கையாளும். ஒரு யோகி யுக்திகளை கையாளும். அதனால நம்ம மார்க்கத்துக்கு தாந்திரிக்னு சொல்லுவோம். அதாவது தாந்திரிக்னு சொன்னா தந்திரப்படி செயல்படுவது, கஷ்டப்படாம. இப்ப சிலவங்க சொல்லுவாங்க, இந்த பையன் அப்படியே வந்தா தந்திரமா போய் அவர்கிட்ட ஏதோ நாலு சொன்னா காரியத்தை சாதிச்சுட்டு போயிட்டான். தந்திரம், தாந்திரிக். எந்திரமோ மந்திரமோ இல்ல, இறை வழிபாடு கூட இல்லை. தந்திரம், டெக்னிக்ஸ், யுக்திகள். இப்ப நமக்கு உண்மையில நமக்கு என்ன வேணும்? மகிழ்ச்சி வேணும். நல்ல கவனிங்க, மகிழ்ச்சி வேணும். ஆனா மகிழ்ச்சியை வெளியிலிருந்து பெறவே முடியும். சிற்றின்ப வெளியிலிருந்து பெறலாம். அதை பெருக்கினீங்கன்னா அது துன்பமா மாறுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். மகிழ்வு என்பது உண்மையில் நம்முடைய லட்சணம், நம்முடைய தன்மை மகிழ்வு, அடிப்படை தன்மை மகிழ்வு. அது உள்ள அப்படியே இருக்கு. அகம் மகிழ்வு, அகமகிழ்வு, அகமே மகிழ்வு. அப்ப மகிழ்வுக்கு அகநோக்கி போகணுமா, புறநோக்கி போகணுமா? புறநோக்கி போகணும். எதுக்கு தெரியுமா? உடல் துன்பத்தை போக்குவதற்கு வேண்டிய என்னென்ன வேணுமோ அதை நீங்க தீர்மானிச்சு அதுக்காக வெளியில போகணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும். மகிழ்வுக்கு நீ உள்ளதான் போகணும். ஏன்னா அது உள்ளதான் இருக்கு, அகம் மகிழ்வு. சரி, அதுக்கு நான் உள்ள போறதுக்கு என்ன செய்யணும்? ஒண்ணும் செய்ய வேண்டாம். நல்ல கவனி, ஒரு நல்ல புரிதல், எளிய புரிதல், புரிஞ்சுட்டு அது உறுதியா இருக்கு. உள்ள போக வேண்டாம். வெளியில போகணும்னு முயற்சி பண்ணாம நீங்க வெளியில போகலைன்னா எங்க இருப்பீங்க? ரெண்டுதான் இருக்கு, அகம் புறம். புறம் போகலைன்னா அகத்துலதான் இருப்பீங்க. நீங்க அகத்திலே இருந்து கொண்டு அகத்துக்குள்ள போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா நாம என்ன பண்ணிட்டோம்? அகத்துல இருக்குதாக நினைக்கிறோம். இல்ல, எப்பவுமே வெளியில தான் இருக்கும். காலை கண் விழித்த க்ஷணத்திலிருந்து இரவு ஆழ்ந்து தூங்குற செல்வதற்கு வரைக்கும் இந்த மனசு எங்க இருக்குன்னா புறமாகவே இருக்கு. அதுக்கு அகம் அனுபவமே வரல. தூக்கத்துல அகத்துல இருக்கு, ஆனா தூங்குறதுனால அனுபவம் இல்லை. அப்போ அகத்தில் ஒரு ரகசியம் இருக்கு. புறத்துல என்னென்ன இருக்கோன்னு எல்லாம் தேடி விஞ்ஞானம் வரைக்கும் தேடிட்டோம். ஆனா அதுக்கு நம்ம மகிழ்ச்சியை தரல, சிற்றின்பத்தை கொடுத்தது, தொடர்ந்து துன்பத்தை கொடுத்தது. அப்ப இனி மகிழ்வு வேணும்னு சொன்னா உங்க மனசு புறம் போகாம இருக்கணும். புறம் போகலைனாலே அது அகத்துல இருக்கும். அகத்திலேயே தொடர்ந்து ஒரு சில நிமிடங்கள் இருந்தீங்கன்னா அங்க மகிழ்ச்சியை அனுபவிப்பீங்க. அது எப்படி விட்ட மகிழ்ச்சி? எல்லையற்ற எட்டர்னல் ஹாப்பினஸ். எட்டர்னல் ஹாப்பினஸ், அளப்பரிய மட்டுமல்ல, அவ்வளவு பாதுகாப்பு உணர்வு, ஹைலி செக்யூர்டு ஃபீலிங், ஒரு அன்கம்பேரபிள் கம்ஃபர்ட் சோன். அவ்வளவு சௌரியமான ஒரு களம். எது? அகம் சௌகரியமா இருக்கு, பாதுகாப்பா இருக்கு, பேரின்பமா இருக்கு, அழகா இருக்கு. பாருங்க, எல்லாமே உச்சம். அதுதான் அகம் பிரம்மாஸ்மின்னு.
பிரம்மாஸ்மி. அனைத்தும் அகத்தில். அனைத்தும் என்ன அர்த்தம்? அழகு, சௌகரியம், பாதுகாப்பு, இனிமை. உங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லணும். அனைத்தும் அகத்தில் இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி. அப்ப நம்ம பழக வேண்டியது என்ன? அகத்துல இருக்க பழம். அதாவது புறம் செல்லாம இருப்பதற்கு என்ன வழி அப்படின்னா நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஏன் வெளியில போறோம்? பழக்கம் இல்லையா? இப்போ பழக்கத்தை மாற்றும். வெளியில எதுக்கு போகணும்? இல்லை சார், கொஞ்சம் அங்க போனா இன்னும் ஒரு 10 காசு அதிகமா சம்பாதிக்கலாம். வேண்டாம், இப்ப இருக்கிறது உனக்கு போதும். போதும் தான். அப்புறம் போதும் தான். பழக்கம். அங்கதான் நீங்க ஜாக்கிரதை. போதும்னா போதும். ஏன்னா தேடுவதை குறைக்கணும். எவ்வளவு தேடணும்? தேவைக்கு. அப்புறம் 4 பேர் புகழணுங்கிறதுக்காக நான் அந்த தொண்டு செய்ய போறேன், இந்த தொண்டு செய்ய போறேன்னா அப்பவும் போச்சு. முதல்ல பழக வேண்டியது புறம் போகாது அகத்தில் அமர்வது எப்படி. இதாங்க வேதத்திலையும் இருக்கு. ஏதோ 4 வேதம் அது இதுன்னு சொல்றோமா, வேதாத்திரியோட நீண்டு பேசுறோமா, மைய கருத்து இதுதான். ஆனா நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, உங்களை எத்தனையோ புத்திசாலி இருப்பீங்க, படிச்சவங்க இருப்பீங்க. சோ அகத்தில் மகிழ்ச்சி இருக்குங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கு சொல்லுங்க, நான் அப்பதான் அதை இருப்பேன். நீங்க சொல்றதுனால நான் கேட்டுக்க மாட்டேன். புரிய வைக்கணும். அகத்துலதான் சௌகரியம் இருக்கு, அகத்துலதான் பாதுகாப்பு இருக்கு, அகமே அழகு. இனிமேல் தான் சொல்றீங்க, கேட்க நல்லா இருக்கு. இது ஏதாவது நிரூபணம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இன்னைக்கு எல்லாரும் சிந்திக்க வல்லவர்கள் படிக்கிறார். அந்த கேள்வி வரும்போதுதான் வேதாத்திரிய கருத்துக்கள் ஆதி முதல் அந்த வரைக்கும் உள்ள முழு இயற்கையினுடைய தோற்ற ரகசியம், இயக்கம், விளைவு அனைத்தையும் விஞ்ஞான ரீதியாக விளக்க வந்ததுதான் வேதாந்தம். அப்போ அப்படி விளக்க வந்த இடத்துலதான் மறுச்சு ஆரம்பிக்கிறார். ஆதி எனும் பரம்பொருள் மெய். பரம்பொருள் எப்படி இருக்கு? எல்லையற்ற வெளி, சுத்த வெளி. அது மெய்ப்பொருள். அதிலிருந்து தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று, எப்படி எழுச்சி பெற்று? தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி, அப்படியே அந்த கதை வருது. விண்துகள் தோன்றி மீண்டும் அழுத்தத்தினால பஞ்சபூதங்களாக அந்த திணிவுக்கு ஒப்ப பஞ்சபூதங்களும் தொடர்ந்து உணர்தல் என்ற இயக்கத்துல தாவர இனம் முதல் கொண்டு படிப்படியா கடைசியில மனிதன் வரைக்கும் தோன்றியிருக்கான் என்று சொல்லிட்டு ஒரு ரகசியம் சொல்றேன். அதை கவனிக்கணும். ஒரு உதாரணமா ஒரு மாமரம் இருக்கு. மாமரத்துல பழம், நம்ம விரும்புற மாம்பழம் மாம்பழத்தை சாப்பிடுறோம். உங்களுக்கு என்ன இருக்கு? கொட்டை இருக்கு, அதாவது விதை. இந்த மாமரம் எதிலிருந்து வெளிப்பட்டுச்சு? மா விதை. இப்ப கடைசியா என்ன கொடுக்குது? கனி. கனியில என்ன இருக்கு? விதை. நல்லா புரியணும். விதையிலிருந்து படிப்படியா மரம் வளர்ந்து வந்து பூத்து காய்த்து கனிந்து மீண்டும் ஒரு விதையை கொடுக்குது இல்ல. அப்ப எதுல இருந்து வந்ததோ அதுலயே முடியுது. ஆதியும் அந்தமும் ஒண்ணு. அப்ப அந்த விளக்கத்துல நம்ம அதை விளக்க போகல. ஏன்னா இந்த பிரபஞ்ச பரிணாம ஜீவ என தோற்றங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அதை லைட்டா சொல்றேன். ஆதியனும் பரம்பொருள் சுத்த வெளி. அது இருக்கிற தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்து மாற்றலினால் மீன் தோன்றி மீண்டும் சூழ்ந்த அழுத்தத்தினால திணிவு பெற்று திணிவுக்கு ஒப்ப காற்று, நெருப்பு, நீர், நிலமாகி பிறகு நீரிலிருந்து தாவரங்கள் தோன்றி அந்த தாவரத்திலிருந்து விழக்கூடிய விதைகள் முளைக்காத போது பூச்சியாக, வண்டாக, புழுவாக, படிப்படியா ஐந்தறிவு விலங்காக கடைசியில மனிதன். கடைசியில மனிதனாக சொல்ல காரணம்
மனித தோற்றத்துக்கு பிறகு இன்னொரு தோற்றம் இல்லை. கடைசி வெளிப்பாடு மனிதன். மனுஷன் அந்த இடத்துல சொல்லுவான், the peak of evolution is human body and mind. மனித உடலும் மனித மனமுமே வெளிப்பாட்டுடைய உச்சம். அப்ப பாருங்க, நம்ம மனசுதான் உச்சம். ஆனா அந்த மனம் இப்ப காயா இருக்கா, கனிஞ்சிருச்சா? உங்க மனசு எப்படி இருக்கு? காயாக இருக்கு. காய்னா என்ன? கோபம், வெறுப்பு, பகை, பொறாமை, காய். இப்ப அந்த காய் பக்குவமானா சினத்தின் பதில் மன்னிப்பு, பேராசை பதில் நிறைமனம். உங்களுக்கு தெரியும் தானே? இப்ப காய். அப்போ ஒரு குணநல பேர் வருது, சமாதானம் அடைகிறோம். இப்ப பழுக்க ஆரம்பிக்கும். ஒரே நாள் பழுக்காது. காய்க்கு நல்ல கனிதுக்கு ஒரு கால அவகாசம். அப்ப இந்த கால அவகாசத்தை பயன்படுத்தி காயை கனியா ஆக்க வேண்டிய பொறுப்பு இங்க மனிதன் மட்டும் நம்மகிட்ட தான் இருக்கு. ஏன்னா நாம இயல்போக்கத்தை புறங்கணித்ததுனால, புரியாத காரணத்தினால, கடந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தப்பு தப்பா வாழ்ந்ததுனால இப்ப நமக்குள்ள உடல்ல நோயும் மனசுல சஞ்சலம், கரு அமைப்பு பதிவு இருக்கு. அப்ப கரு அமைப்பு பதிவுல மலங்கள், மாசுகள் இருக்கு. அப்ப இதெல்லாம் போக்கணுமா இல்லையா? இதெல்லாம் போக்கதான் காய் கனியாகும். இங்க நம்ம மனிதன் மட்டும் ஒரு கட்டாயம் வந்துருச்சு, இயல்புக்கும் இல்லை, கட்டாயம் வந்துருச்சு. காயாகிய நான் கனியாவதற்கு நான் சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. விலங்குக்கு யாரும் போதனை சொல்றது இல்லை. ஏன் மனிதனுக்கு போதனை? அவன் இயற்கை புரியாம தப்பு தப்பா வாழ்ந்ததுனால துன்பப்படுகிறான். அப்ப துன்பத்திலிருந்து விடுபடுன்னு சொன்னா முதல் புரிதல். இவ்வளவு நேரம் நான் சொன்னது தேவையை தீர்மானிக்கிறது. அதெல்லாம் பண்ணா இனி துன்பம் தரும் சூழலை நாம உருவாக்க மாட்டோம். ஏற்கனவே உருவாக்கி இருக்கேன். அதுக்கு நான் என்ன செய்ய? மீண்டும் உடல்நலத்தை பேணுவதற்கு நான் என்ன செய்ய? கடன் தொல்லாம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்ய? யாரையும் பகிர்ச்சிக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? இதான் புரியுது. இதெல்லாம் செய்து சமாதானம் அடைந்து, நீங்கள் சமாதானம் அடைய 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 இந்த காய் கனி 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 பக்கம் 100க்கு 100 சமாதானம், 100க்கு 100 நிலைத்த சமாதானம் வரும்போது நீங்க கனியுவீங்க. அந்த சமாதானத்தோடு நீங்க அப்படியே சும்மா இருக்கிறீங்க. பாருங்க, இப்ப நீங்க எதுக்கு அலோவ் பண்றீங்க? அந்த இயல்பூக்கம் கண்ணிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றலுக்கு ஒரு ஒப்புதல் கொடுக்கறீங்க. இதோ நான் சும்மா இருக்கேன்பா, நீ என்ன சூழ்ந்து அழுத்திடு. இந்த காய் கனியதுக்கு சரியா இருக்கு, கனியட்டும். சமாதானம். அந்த சமாதானத்துல மனசு என்ன செய்யாது? எண்ணங்களாக எழுந்து அலையாது. யாருடைய மனசுல எண்ணங்கள் எழுந்து அலையும்? சமாதானம் இல்லாதவர்களுக்கு. உங்க மனசை பாருங்க, ஒரு காலம் அலையுதுன்னு வச்சுக்கிடுங்களேன், நீங்க சமாதானம் படலைன்னு அர்த்தம். சமாதானமா இருப்பது போல நடிக்கலாம், அதை தப்பா புரியலாம். ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு, உங்க கணவர் ஏதோ சொல்லிட்டாரு, சமாதானத்தை இழந்துடுறீங்க. யாரோ ஒண்ணு ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாங்க, சமாதானத்தை இழந்துறீங்க. எந்த சூழலாலும் சமாதானத்தை இழக்காத அளவுக்கு நான் எப்படி புரிந்து ஏற்றுக்கொள்ளணும், அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போ 1 மணி நேரத்தில் அதெல்லாம் சொல்ல முடியாது. நோக்கம் என்ன? சமாதானத்தை நான் இழக்க மாட்டேன். உச்சி மீது வானிடிந்த போதிலும் சமாதானத்தோடையே இருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒரு உறுதியான சமாதானத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, தாயாக இருக்கிற நீங்க கனிந்து விடுவீர்கள். கனிக்குள்ள என்ன இருக்கும்? மீண்டும் விதை. அப்ப இந்த மனம் 100க்கு 100 பக்குவம்னு சொன்னா சமாதானம் சொன்னேன். சமாதானமா கண்ண மூடி அப்படியே இருங்க. உங்களுடைய விதை என்ன? நீங்க எந்த விதையில இருந்து வெளிப்பட்டீங்க? ஆதீனம், பரம்பொருள், தெய்வம். அப்ப நீங்க சமாதானத்தோடு சும்மா இருக்க மீண்டும் தெய்வம் வெளிப்படும். எது ஆதியோ அது இங்கு அந்தமாக வெளிப்படும். இங்க அந்தத்தை உணர 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 ஆதியை பற்றிய ரகசியம் வெளிப்படும். அண்மையில ஒரு 4 நாளைக்கு, 4 நாள் இல்லை, முந்தா நாள் செவ்வாய்க்கிழமை சென்னைக்கு போயிருந்தோம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு மதிப்புக்குரிய தத்துவ விஞ்ஞானி அழகர் ராமானுஜா அவருடைய 85வது பிறந்த நாள்.
மற்றொரு புத்தகம் வெளியிட்டு உள்ளார். கரெக்டா? எதுக்கு சொல்ல வந்த? ஐயா, அந்த தெய்வம் வெளிப்படும் அப்படின்னு சொன்னீங்க, நமக்குள்ள இருந்து ஆதியனும் ஆதியனும் அந்தம். அவருக்கு அந்த புத்தகத்துக்குள்ள அவர் கொடுக்கக்கூடிய தியரி, விஞ்ஞான தியரின்னா மேடையில அவர் சொன்னார். ஸ்பேஸ் தியரி. ஸ்பேஸ்னா சுத்தவெளி, சுத்தவெளி தத்துவம். அது விஞ்ஞானத்துக்கு கொடுக்குறாங்க இல்லையா? ஆனா விஞ்ஞானிகளாக நமக்கு சமாதானத்தோடு அமைதியா இருந்தீங்கன்னா அந்த சுத்தவெளி தத்துவம் உள்ளுக்கு இருந்து வெளிப்படும். அதான் இயல்பு. மீண்டும் விதை வெளிப்படும். விதையிலிருந்து மாமரம் தோன்றி மீண்டும் விதையை கொடுப்பது போல நான் எந்த விதையிலிருந்து தோன்றினேனோ சுத்தவெளி எனும் தெய்வத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறேன். இப்ப நான் சமாதானமா இருக்கிறேன். எனக்குள்ள தெய்வம் வெளிப்படும். ஸ்பேஸ் தியரி. நான் கண்டுபிடிக்கல, படிக்கல, வெளிப்படுது. See the secret. See the secret. நான் கண்டுபிடிக்கல, படிச்சு கண்டுபிடிக்கல, சிந்தித்து அறியல, உணர்ந்து இந்த விதை மீண்டும் விதையாகுது. எந்த தெய்வம் நானாக வந்திருக்கோ அதே தெய்வமாக இங்க நிகழுது. ஒரு தெய்வ நிகழ்வு. ஸ்பேஸ் தியரி. விஞ்ஞானம் முழுமையை விளக்க முடியாது. அது ஒரு போலித்தனமான பார்வை. அதுக்கு பேரு விஞ்ஞானம். விஞ்ஞானம் என்று சொன்னா மகிழ்ச்சி அந்த நேரத்தில் அழகா சொல்லுவாரு, விண் வரைக்கும் செல்லக்கூடிய ஞானம். அதை கடந்து போக முடியாது. விண் வரைக்கும் தான் அந்த ஞானம் போகும். விண்ணின் மூலம் என்ன? இப்போ அண்மையில ஒரு விஞ்ஞானி இறை துகள் வரைக்கும் போயிட்டு அதுக்கு அந்த ஆண்டு ஒன்னையும் காணும், இருட்டா இருக்குன்னார். பிளாக் மேட்டர் இருட்டா இருக்குன்னு தான் சொன்னார். அந்த இருட்டுல என்ன இருக்கு? அதுல இருந்து எப்படி இந்த இயக்கம் தோன்றிட்டு விஞ்ஞானம் சொல்லல. ஆனா விஞ்ஞானி சொல்றான். அதான் வேதாத்திரியம். See the beauty. உள்ள உணர்ந்து அந்த சமாதானம் வந்து மனம் அசையாம நிக்கிது. நிக்க அந்த உணர்வு இருக்கு பாருங்க, ஆழத்துல போகுது. உள்கடந்து கடவுள் கடவுள். அந்த புற உணர்வு அக உணர்வாகி அகத்துக்குள்ளும் நுழைந்து ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின். வள்ளுவர் சொல்றார், ஓர்த்து உள்ளம் உள் அது உணரின் ஒருதலையாய் பேர்த்துள்ள வேண்டா பிறப்போ. ஸ்பேஸ் தியரி எங்க இருக்கு? புஸ்தகத்துல இல்ல. அது புஸ்தகம் ஆக்கவே முடியாது. தப்பான கருத்து அது. ஸ்பேஸ் தியரி அகத்துல இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி. இங்க பிரம்மத்தை வெளியில பார்க்க முடியாது. தோற்றங்களை பார்க்கலாம், தன்மைகளை பார்க்கலாம், மரத்தை பார்க்கலாம், பழத்தை பார்க்கலாம், விதையை பார்க்க முடியாது. பழத்தை எடுத்து சாப்பிட்டுதான் விதையை வெளியில கொண்டு வரும். அது போல ஸ்பேஸ் தியரி, சுத்தவெளி தத்துவம் எங்கே இருக்குன்னா உள்ள இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி. நீங்க நல்லதொரு யோகியா இந்த உண்மையை உணரணும்னு சொன்னா நண்பர்களே நான் வாழ்க்கை அனுபவத்தை ஒட்டி சொல்றேன். உணர்ந்த தெளிவுல சொல்றேன். இந்த வெளி உலக போலித்தனம் இருக்கே, அது இருந்து வெளியில வரணும். வெளியில வராம போலித்தனத்திலே வாழ்ந்துட்டு ஏதோ நானும் தியானம் செய்யறேன், பேசுறேன், கேட்கறேன், நல்லா இருக்கு. நோ நோ சர்டிபிகேட். நீங்க உண்மையை தேடக்கூடியவர்கள், உண்மையாகவே உண்மையை தேடக்கூடியவர்கள் என்றால் நான் குறைந்த கட்டத்துல சொன்ன சில தீர்மானங்கள் போதும் என்பது, போதும் எனும் மனம், இன்னைக்கு உங்க வீட்டுல உங்களுக்கு எல்லாம் இருக்கு. நான் சொல்லுவேன், உங்க வீட்டுக்கு வந்து நான் பார்க்கல, உங்களுக்கு நல்ல வாழ்வதற்கு, சௌரியமா வாழ்வதற்கு, சிரமப்படாம வாழ்வதற்கு, தேவையை பூர்த்தி செய்வதற்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்க எல்லாத்திட்டையும் இருக்கு. ஐ நோ. ஆனா நீங்க யாரும் அமைதியா இல்லை, சமாதானமா இல்லை, சங்கடங்களை சுமந்து கொண்டிருக்கிறீங்க. இன்று நேற்றல்ல, அந்த காலத்திலேயே இயேசு மகான் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்கள். எத்தனை பேர் நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க, 100க்கும் மேற்பட்ட அன்பர் கேட்டுட்டு இருப்பீங்க. உங்களை வருத்தப்படாத ஒரு ஆள் இருப்பீங்களா? இன்னைக்கு வருத்தப்படாம இருக்கலாம், நாளைக்கு வருத்தப்படக்கூடிய நிகழ்வு வரும்போது வருத்தப்படுவீங்க. ஆனா ஜீசஸ் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே.
சிலங்க செத்துட்டா பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வருத்தப்படுவாங்க. பாரசுமக்கிட்டவர்களை என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பு ஆறுதல் தருகிறேன். அங்க என்னிடம் என்று சொல்வது இயேசுவிடம் என்ற அர்த்தம் இல்லை. தெய்வம் எது உண்மையோ, பரம்பொருள், ஆதியனும் பரம்பொருள், மெய்ப்பொருள், அந்த உண்மை நோக்கி யார் பயணிக்கின்றார்களோ அவருடைய பாரங்கள் எல்லாம் தானா இறக்கி வைக்கப்படும். நீங்க உடல் துன்பத்தை வெளியில உள்ள பொருட்களை கொண்டு போக்கணும். ஆனா மன துன்பங்களை எதை கொண்டு போக்க போறீங்க? மனவேதனை. உடல் வலி மனவேதனை. உடல் வலியை உணவை கொண்டு, உடையை கொண்டு, ஆண் பெண் நட்பை கொண்டு போக்கிக்க முடியும். ஆனால் மனவேதனையே சுமந்துட்டே இருக்கமே. பிறந்த நாள்ல இருந்து பெற்ற எத்தனை வேதனைகள். எங்க அப்பா அப்படி சொன்னாருன்னு ஒரு 50 வயசு பொண்ணு, ஒரு அம்மா, எங்க அப்பா அந்த காலத்துல அப்படி சொன்னாங்க, அப்படி செஞ்சாங்கன்னு நினைச்சு இன்னைக்கு வருத்தப்பட்டு இருக்கு. வேதனை. அந்த வேதனை இறக்கி வைக்க தெரியாம அந்த வேதனையை, மன வேதனையை உடல் நோக்கி காரணமா இருக்கு. அப்படிப்பட்ட வருத்தப்பட்டு பார சுமக்கின்ற நாம் எப்ப இறக்கி வைக்க முடியும்? கனியன் கனியில் மீண்டும் விதை வரணும். அந்த விதை என்ன பண்ணும்? இன்னும் எத்தனையோ மரங்களை உற்பத்தி செய்யும். ஆமால. ஆக சுருக்கமா சொல்றேன், நீங்க முழுக்க முழுக்க நான் மீண்டும் தெய்வமாகணும். அதற்கு எதை விட வேண்டும், எதை பெற வேண்டும் என்பதல்ல. நீங்க பெறுவதற்கு ஒன்றும் கிடையாது. எதை விடணும்? தேடுவதை விடணும். போலித்தனமான வாழ்க்கை, கௌரவத்துக்காக வாழாது. கௌரவங்கிறது ஒரு தப்பான வார்த்தை. பிரிஸ்டீஜ்னு சொல்லுவோம். ஃபால்ஸ் பிரிஸ்டீஜ் தான் சொல்லுவோம். உண்மையான கௌரவம் எது தெரியுமா? நீங்க உங்களை உணர்ந்த பிறகு நீங்க உங்களுக்கு கௌரவம் கொடுப்பீங்க. செல்ஃப் பிரிஸ்டீஜ். சமுதாயத்துல தேடுவது ஃபால்ஸ் பிரிஸ்டீஜ், போலித்தனமான கௌரவம். உண்மையான கௌரவம் என்பது செல்ஃப். மை செல்ஃப் இஸ் எ பிரிஸ்டீஜபிள் ஒன். அவன் என்னுடைய செல்ஃபை நான் உணரணும். நான் என்னைக்கு என்ன உணர்றேன், நாம என்ன மதிப்பேன், நானே என்ன மதிப்பேன். ஆஹா, ராதாகிருஷ்ணா, நீ எப்படிலாம் இருந்த ஒரு காலத்துல, இன்னைக்கு இப்படி இருக்கியே, சந்தோஷம்ப்பா. யார் யார்கிட்ட சந்தோஷம் சொல்றாங்க? நான் எனக்கு சந்தோஷம் சொல்றேன். என் சந்தோஷம் என்கிட்ட இருக்கு. நீங்க என்ன சந்தோஷப்படுத்த முடியும்? நான் உங்களை சந்தோஷப்படுத்த முடியாது. என் சந்தோஷம் என்கிட்ட இருக்கு, சுயமா இருக்கு. மை ரியாலிட்டி இஸ் பிளிஸ்ஃபுல்னஸ். நான் என் மனைவிட்டு எப்படி சந்தோஷம் எதிர்பார்க்க முடியும்? என் தேவை வேணா அவங்க பூர்த்தி செய்வாங்க. எனக்கு அவங்க சந்தோஷம் கொடுக்க முடியாது. நான் என் மனைவிக்கு சந்தோஷம் கொடுக்க முடியாது. ஆனா சந்தோஷம் நாம் வெளியில தேடுறோம், உறவுகளை தேடுறோம். அதான் மயக்கம். நீங்க என்னையிலிருந்து உண்மையாக உண்மையை தேடக்கூடியவர்கள் என்றால் என்ன உண்மை? அமைதி, ஆனந்தம் என்றால் நான் சுருக்கமா சொன்னதை மீண்டும் கேட்டு, மீண்டும் மீண்டும் கேட்டு, நன்றாக தெளிவாக புரிந்து அதை கடைபிடிக்கணும். நிற்க அதற்கு தக. There is no other way. நீங்க இதை விட்டுட்டு எதையோ பிடிக்க போறீங்க. இருப்பதை விட்டு இல்லாததை பிடிக்க போயின்றால் என்ன ஆகும்? நான் இதை நான் அம்மா ஐயாமார்களே, நான் 1984 பிப்ரவரியில மகிழ்ச்சியை சந்திக்கிறேன். அப்போ 41 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி 35 வயசு. அந்த 35 வயசு வரைக்கும் எவ்வளவு முட்டாள்தனமா வாழ்ந்திருக்கிறேங்கிறத அப்புறம் அறிவு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு 76 வயசு முடியுது. 42 ஆண்டுகள் மகிழ்ச்சியுடைய கருத்துக்கள்ல தோய்ந்து, அப்போ உடனே தான் சரியாயிட்டேன்னா இல்லை, நீண்ட காலம் ஆச்சு. ஆனா இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கை அனுபவம், சுயமா சிந்தித்து உணர்ந்த உண்மைகள், வேதாத்திய கருத்துக்கள் எல்லாத்தையும் ஃபைனலா சொல்லும் போது சுருக்கமாக தான் இப்ப சொல்ல வேண்டியிருக்கும். நீட்டமா அது தேவைன்னா சொல்லிக்க. உள்ளுக்கு அகத்துலதான் மகிழ்ச்சி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நிரூபணம் சொல்றதுக்காக சப்ஜெக்ட் இருப்பாங்க. நீங்க குருவை ஏற்றுக்கொள்ளும்.
எப்பயும் ஒரு சீடன் வந்து, ஒரு சீடனை டிசைபிள், டிவோட்டியர். டிவோட்டிங்கிற பக்தன். நீங்க பக்தனாக இருக்காதீங்க ப்ளீஸ். நோ, டோன்ட் பி எ டிவோட்டி, பி எ டிசைபிள். டிசைபிள்னா அவங்க சொல்றது அப்படியே எடுக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? கண்ணை மூடிட்டு ஃபெய்த் ஆன் குரு. குருக்கு மேல நம்பிக்கை. ஆனா குரு சொல்றாரு சுயமா சிந்திக்கிறோம், அது இருக்கட்டும். ஒரு சின்ன நம்பிக்கை. நான் அப்படிதான் சொல்லுவேன். வேதத்துமே சொல்லுவாரு, நான் சொல்றதுனால நீ ஏத்துக்காதப்பா, சுயமா சிந்திக்கணும். நல்லது. அப்ப அப்படிப்பட்ட குருக்கு மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் அவர் என்ன சொல்றாரு? எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற. இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்காம்பா. நான் சொல்றதால நீ நம்பாத, சுயமாக சிந்தித்தே தெளிவாய். யாராவது சொல்லியிருக்காங்களா? நம்பிக்கை கொள், விசுவாசம் கொள், விசுவாசியாக இரு. கிறிஸ்துவ மதத்தில் விசுவாசத்தில் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்து மதத்துல நம்பினார் கைப்படப்படுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. மனுஷனால தான் ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் நம்பாதே. அப்ப நம்பாதேன்னு சொன்னவரை நம்பணுமா வேண்டாமா? நம்புன்னு சொல்றதான் நம்ப கூடாது. அவன் ஏதோ வேட்டு வைக்கிறான்னு அர்த்தம். ஆனா இவர் நம்பாத, சுயமா சிந்தேன். அப்ப நம்முடைய சுயமா சிந்திக்கக்கூடிய வல்லமையே இவர் தூண்டுவார் என்கிற விசுவாசம். ஃபெய்த் ஆன் குரு, பக்தி ஆன் குரு. அந்த வகையில நான் என்ன சொல்ல வரேன்? ஆகவே நம்ம மற்ற விஞ்ஞான ரீதியான பாடங்களை மெதுவா படிச்சுக்கலாம். இப்ப நீங்க என்ன ஆகணும்? பக்குவம் அடையணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், பாத்திரம் ஓட்டையாக இருக்கு. ஓட்டை பாத்திரத்துல கஞ்சி ஊத்துனா நிரம்புமா? உங்க பசி ஆறுமா? அப்ப நீங்க பிச்சை எடுக்க கொண்டு வந்த பாத்திரம் இருக்கு, அது ஓட்டையா இருக்கு. அந்த ஓட்டையை முதல்ல அடைக்க வேண்டாமா இல்லையா? ஏதோ ஒரு படத்துல பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே ஐயனேன்ட்டு இளையராஜா வந்து ரமண மகிழ்ச்சியை பார்த்து பாடுவார். பிச்சை பாத்திரம். நான் சொல்லுவேன் இளையராஜிட்ட, உன்னுடைய பிச்சை பாத்திரம் ஓட்டையா இருக்கப்பா, நீ முதல் ஓட்டையை அடைக்கணும். அப்புறம் ரமண மகர்ஷியோ வேற இன்னொரு மகர்ஷியோ உனக்கு கஞ்சி ஊத்துவார், ஞான கஞ்சி. ஞானப்படம் சொன்ன மாதிரி ஞான கஞ்சி ஊத்துவார், அது சாப்பிடலாம். அப்ப நான் வந்து உங்களுக்கு சின்ன அளவுல என்ன உதவி செய்ய முடியும்? உங்க ஓட்டையை அடைக்குது. எப்படி? என்ன ஓட்டை? அது வேணும் இது வேணும்னு அந்த ஓட்டை வழியா கிடைச்சதெல்லாம் அந்த ஞானத்தை விடுறீங்கல்ல. போதும் என மனமே பொன் செய்யும் மறந்து என பீஸ் என. இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய குறிப்புல நீ உண்மையை தேடக்கூடியதா இருந்தா தேடுவதை இன்றோடு நிறுத்தி விடுங்க. முடியுமா? வைராக்கியம் இருக்கா? இருந்தால் மட்டுமே வேதாத்திய கருத்திலிருந்து நீங்க அடைய வேண்டியது அடைய முடியும். இல்லைன்னா சினிமாவுக்கு போறது மாதிரி, சர்க்கஸுக்கு போறது மாதிரி மனவளக்கலை மன்றங்களுக்கு போயிட்டு வரணும். இறை சாதனை மார்க்கத்துக்கு வந்துட்டு போகலாம். பொழுதுபோக்கு இல்லை, நான் வந்து உங்களை அதுக்கு அலோ பண்ண மாட்டேன். இது பொழுதுபோக்கு அல்ல, இது ஞானம். சில நேரத்தில் கோபமா கூட சொல்லிடுவோம், அது கோபம் அல்ல. உங்கள் மீது என்ன இருக்கக்கூடிய அளப்பரிய அன்புனால, எப்படி தாய் தன் குழந்தை அன்புனால அடிக்கிறாங்க, அது மாதிரி சொல்லால நான் உங்களை அடிக்க வேண்டி வரும். இந்த உறுதி இல்லாம நீங்க இறை சாதனை மார்க்கம்னா பாதை வழி, அதுல உங்களால் நடக்கவே முடியாது. அது பேர் அழகா வச்சிருக்காரு மதன், இறை சாதனை. நீ எதை அச்சீவ் பண்ணணும்? யூ ஷுட் அச்சீவ் காட். அகம் பிரம்மம்னு சொல்றது அதை நீ அச்சீவ் பண்ணணும். இறை சாதனை அதுக்குரிய மார்க்கம், வழி, பாதை இது. ஆனா பாதையில முதல் கல்வி என்ன? போதும் எனும் மனம். மனசுல போதாதுன்னு இருக்குமானா நீங்க அந்த பாதையில ஒரு படி கூட, ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க அனுபவத்துல சொல்றேன். இவ்வளவு பேசுற நானே ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய தப்பு பண்ணியிருக்கேனே. மரண அடி, கடைசியா விழுந்த அடி. இறைவன் அடிக்கணும். ஏட்டா அவ்வளவு அடியுமா? நீ தடுமாறி போற பாதை மார்க்கம் மாறி இறை சாதனை மார்க்கத்திலிருந்து வேற ஏதோ ஒரு மார்க்கத்துக்கு போறப்பான்னு திரும்பிட்டேன். அப்புறம்தான் எனக்குள்ள வந்து ஒரு முழுமையான உணர்வும் தெளிவும் எல்லாம் கிடைச்சது. ஆகவேதான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்களும் நீண்ட காலம் எடுக்காதீங்க. என்னை போல 42 வருஷம் எடுக்காது.
ஒரு வருஷம் போதும். கண்டிஷன், ஒன்லி ஒன் கண்டிஷன் இஸ் எனப் இஸ் எனப். முற்றுப்புள்ளி வைங்க. பணம் பணம்னு அலையாதீங்க. உங்க குழந்தைகள் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் கற்பனை பண்ணாதீங்க. எப்படி ஆகணுங்கிறது இயல்பூக்கம், தானாதான் ஆகும். நாம சில அடிப்படைகளை செய்யணும். குழந்தைய கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒழுக்கமா வளர்க்கறதுக்குள்ள சூழ்நிலை உருவாக்கணும். சாப்பாடு கொடுக்கணும், உடை கொடுக்கணும், கல்வி கொடுக்கணும். கல்வி கொடுக்க முடியாது, கல்விக்குள்ள சூழ்நிலை கொடுக்க முடியும். வேற எதுவும் நம்மளால செய்ய முடியாது. இது ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது. கையாறு நிலை, நல்ல வார்த்தை, கையாறு நிலை. இப்படி நல்ல உங்களை பக்குவப்படுத்திட்டு வாங்க. உங்களை யாராவது திட்டட்டும், லீவ். அவமானப்படுத்துறாங்களா சொல்லட்டும். நிறைய பேர் புறங்கூறி பேசுவாங்க. நீங்களும் தான் பேசுவீங்க, பேசாதீங்க. நோ கமெண்ட். புறங்கூறி பேச வேண்டாம். உங்களை யாராவது புறங்கூறி பேசுனா கேட்காதீங்க, கேட்டாலும் விட்டுருங்க, லீவ் இட். அப்படி பக்குவமாயி நீ உண்மையிலேயே இறையை சாதிக்கணும்னு விரும்பினால், இந்த பாதையில பயணிக்க வேண்டும் என்றால், இப்ப நான் சொன்னதை நல்லா தெளிவா புரிஞ்சு நிற்க அதற்கு தக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி, நன்றி ஐயா. உங்க வேதம் வேதாத்திரியம் ரெண்டு காலத்திலுமே நமக்கு வந்து இந்த மனிதர்கள் துன்பங்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்கான வழியை தான் அதுல சொல்லியிருக்காங்க. ஐயா வந்து மீண்டும் 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 நமக்கு இன்னைக்கு சொன்ன விஷயம் வந்து, எதையும் நீங்க வந்து போதும் என்ற மனம், நீங்க எதையும் தேட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த இன்பம் வந்து மகிழ்ச்சி வந்து நமக்குள்ளதான் இருக்குது. புறத்தே நம்ம போய் தேடி அலைவதற்கு ஒன்றுமே இல்லை. நாம எதெல்லாம் வேணும்னு நம்ம தீர்மானித்துட்டு, இப்ப இருக்கிற வாழ்க்கை எல்லாருக்குமே நிறைவாகத்தான் இருக்குது. எல்லாமே இருக்கு நமக்கு. அடிப்படை தேவைகள் இருக்கு, அடிப்படை வசதிகள் இருக்கு. மீண்டும் 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 போய் நம்ம தேவையில்லாதத தேடுறதாலதான் இப்ப துன்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே நமக்கு வாழ்க்கையில. அப்ப அத வந்து நம்ம போதும் என்று தீர்மானித்து அந்த மனம் வந்து சமாதானம் அடையணும். சமாதானம் அடைந்தாதான் அந்த மனம் வந்து, எப்போ சமாதானம் வருதோ அப்பதான் நமக்கு மனம் அலையாது. அப்ப போதும்னு நம்ம நினைச்சிட்டாவே அங்க சமாதானமா ஆயிடும். இப்ப இனி போய் நம்ம தேடி அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும்னு அதுவே மைண்ட்ல ஓடிட்டே இருந்ததுன்னா நமக்கு அந்த அமைதியும் வராது, நம்ம மகிழ்ச்சியும் வராது. அப்ப யாரும் யாரையும் நம்ம சந்தோஷப்படுத்தவே முடியாது. என்னோட சந்தோஷம் எனக்குள்ளதான் இருக்குது. இப்ப புறத்தே தேடி தேடி அந்த மயக்க நிலையில இருக்கிறோம் அப்படின்னு ஐயா அவங்க திரும்ப திரும்ப நமக்கு ஒரு அன்புனால இன்னைக்கு கொஞ்சம் ஐயா கொஞ்சம் நல்லா நமக்கு ஒரு குட்டு வச்சுதான் சொல்லியிருக்காங்க. மண்டையில நல்ல சின்ன பிள்ளைங்களுக்கு ஆசிரியர் எப்படி கொட்டுவாங்களோ அந்த மாதிரி குட்டு வச்சு சொல்லியிருக்காங்க. அப்ப அது தெளிவா நம்ம புரிந்து கடைபிடித்து அதுக்கு நிற்க அதற்கு தக. அப்ப பக்குவம் அடையணும். பாத்திரம் வந்து ஓட்டையா இருக்கு. அப்ப போதும் என்ற மனம் தான் நம்ம சிறிது சிறிது சிறிதா போதும் போதும்னு நம்ம குறைக்க 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 தேவைகள்ல இருந்து போதும்னு வர வரதான் அந்த ஓட்டை அடைபடும். தேடுவதை நிறுத்தி போதும்னு இருக்கும்போது தான் நம்ம வந்து அந்த உள்ள போக முடியும். அப்ப அகத்தே செல்ல முடியும். அங்க தானாக எப்படி எல்லாமே தானாக தான் வந்து தானாக தான் நடந்தது. அந்த மாதிரி நம்ம ஒண்ணுமே செய்யாம இருந்தா தானாக நமக்கு மகிழ்ச்சி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம மறுபடியும் மறுபடியும் இந்த சிந்தனைய திரும்ப திரும்ப கேட்டு புரியணும், தெளிவு பெறணும், அதை கடைபிடிக்கணும், அந்த வழி நடக்கணும். அப்போ இது வந்து சும்மா சினிமா பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போற மாதிரி இல்லை. நான் உங்களை விடமாட்டேன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. அப்ப நாம வந்து வந்து இதை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு நிலையை இன்னைக்கு ஐயா நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கு நாம தான் தெளிதல், புரிதல், கடைபிடித்தல், அந்த வழி நம்ம நிக்கணும். குருவை பத்தி அழகா ஐயா அவங்க சொன்னாங்க. குரு வந்து நமக்கு சுயமா சிந்திக்கக்கூடிய ஒரு தூண்டும் விதமாகவும் நமக்கு குரு இருந்துக்கிறாங்க. அந்த விதத்துல ஐயா அவங்கள நாம இன்னைக்கு வாழ்த்தி மகிழலாம். நம்முடைய ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நம்மை இன்னும் ஆழ நமக்கு புரிதலுக்கும் நம்ம அந்த நிலைக்கு உயர்வதற்கு கடந்த 1 மணி நேரமாக நமக்கு விளக்கம் கொடுத்த ஐயா அவர்களை நாம் வாழ்த்தி மகிழ்வோம். ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் ஐயா அவர்களின் அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள்,
நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். நான் விடைபெறேன். சரிங்க ஐயா. ஓகே. வாழ்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. சரி. நன்றிங்க. வாழ்க சித்ரா வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஐயாவோட அந்த வேதாத்திரியின் சிறப்பு. வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு